ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக அரசியலில் புதிய கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. ஆரம்பத்திலேயே ஆட்சியில் அதிகாரத்தில் சமபங்கு என வலியுறுத்தி முதல் மாநாடு கட்சி கொடி கொள்கை அறிவிப்புடன் அரசியலுக்கு வந்த விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து கட்சியை வலுப்படுத்தி வருகிறார். இந்த கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜெகதீஷ், ராஜ்மோகன், லயோலா மணி உள்ளிட்டோரை முக்கிய பொறுப்புகளில் நியமித்துள்ளார். மேலும் தேர்தல் அணுகுமுறையை திட்டமிடுவதற்காக பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை வரவைத்து ஆலோசனை நடத்தியுள்ளார். தற்போது கட்சியின் 28 அணிகளுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 3ஆம் பாலினத்தவர் அணி, காலநிலை மாற்ற அணி, தகவல் சரிபார்ப்பு அணி, இளைஞர் அணி, குழந்தைகள் அணி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான அறிவிப்பு தாவேகாவின் ஐடி விங் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 தேர்தலை நோக்கி கட்சி தயாராகி வரும் நிலையில் இந்த அணிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணிகள் வரிசையில் 9ஆம் இடத்தில் 3ஆம் பாலினத்தவருக்கான அணியின் பெயர் இடம்பெற்றுள்ளது. அந்த சமூகத்தினரிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.